நம்பர் சொல்லியிருக்கேன். சாப்பிட நல்ல பொறுத்து கேட்டேன். நீங்கள் அதே தான் அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் ஊடகங்களுக்கும் மாலை வணக்கம். பத்தொன்பது 4/2024 அன்று நடைபெறவுள்ள நாடாளுமன்ற மக்களவை பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கூட்டணி அமைத்து தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் தேர்தலை சந்திப்பதென இன்று முடிவெடுக்கப்பட்டுள்ளது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கும் இடையே இன்று 20/3/2024 புதன்கிழமை ஏற்பட்ட ஒப்பந்தத்தின்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இக்கூட்டணியில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு 5 தொகுதிகள் ஒதுக்குவதென தீர்மானிக்கப்பட்டுள்ளது. 1 திருவள்ளூர் தனி, 2 மத்திய சென்னை, 3 கடலூர், 4 தஞ்சாவூர், 5 விருதுநகர். இந்த 5 தொகுதியிலும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளது. திருப்திகரமா இருக்கா? உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட 5 தொகுதிகள் தேமுதிகவுக்கு திருப்திகரமாக இருக்கா? இல்ல பரவாயில்ல, உங்களுக்கு இது நீங்க சென்டர்ல நீங்க உட்காருங்க, கொஞ்சம் தள்ளு, உட்காருங்க, அண்ணா உட்காருங்க.
மைக்கில் எடுத்து மைக் அனைவருக்கும் மாலை வணக்கம். முதலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கும், அண்ணன் முனுசுவாமி அவர்களுக்கும், அவைத்தலைவர் அவர்களுக்கும், வேலுமணி அவர்களுக்கும், தங்கமணி அவர்களுக்கும், எங்கள் வீட்டுக்கு வந்த பெஞ்சமின் அவர்களுக்கும், அனைத்து திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களுக்கும், அனைத்து நத்தம் விஸ்வநாதன் அவர்களுக்கும், அனைத்து மூத்த தலைவர்களுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை சேர்ந்த எங்கள் மாவட்ட கழக செயலாளர்களுக்கும், மகளிர் அணியை சேர்ந்தவர்களுக்கும், என்னுடன் வந்திருக்கும் துணை செயலாளர் எல்கே சுதீஷ் அவர்களுக்கும், அவைத்தலைவர் எங்களுடைய டாக்டர் அண்ணன் இளங்கோவன் அவர்களுக்கும், கொள்கை பரப்பு செயலாளர் மோகன்ராஜ் அவர்களுக்கும், இங்கு இருக்கும் அனைவருக்கும் கேப்டனுடைய ஆசீர்வாதத்தோடு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் பொதுச் செயலாளராக என்னுடைய பணிவான வணக்கங்களை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். முதல் முறையாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சி அலுவலகத்திற்கு இங்கே வந்திருக்கிறது உண்மையிலே நான் மகிழ்ச்சியாக நான் தருகிறேன். ஏன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்கள் வாழ்ந்த ஒரு இடம், ஒரு புரட்சியை ஏற்படுத்தி சகாப்தத்தை படைத்த ஒரு இடத்துல இருந்து இன்னைக்கு கேப்டனுடைய ஆசீர்வாதத்தோடு இந்த இடத்துல இருந்து உங்களை அனைவரையும் சந்திக்கிறதில் உண்மையிலேயே அந்த 3 தெய்வங்களுக்கும் இந்த நேரத்திலே நான் என்னுடைய பணிவான வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக அரசியல் வரலாற்றில் மாபெரும் ஒரு சரித்திரத்தை, சகாப்தத்தை உருவாக்கியவர்கள். கேப்டனும் அவர்களோடு சேர்ந்து எதிர்க்கட்சி தலைவராக ஒரு மிகப்பெரிய சரித்திரத்தை 2011 உருவாக்கணும். பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் எல்லாரும் என்கிட்ட கேட்டீங்க, 5 ஆண்டு கழித்து மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி அமைச்சிருக்கீங்களே, இதை பற்றி கருத்து என்ன என்று. 2011 ஏற்பட்ட ஒரு மாபெரும் வெற்றி கூட்டணி மீண்டும் உருவாகி இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன். அந்த வெற்றி மீண்டும் நிச்சயமாக இந்த பாராளுமன்ற தேர்தலிலும், அதுக்கு அடுத்து வரப்போகிற உள்ளாட்சி தேர்தலிலும், 2026 நிச்சயமாக இந்த கூட்டணி தொடரும். இந்த கூட்டணி ஒரு மாபெரும் வெற்றி கூட்டணியாகவும் அமையும் என்பதில் இந்த நேரத்தில் நான் எல்லாருக்குமே நான் சொல்கிறேன். எனவே இந்த கூட்டணி ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை தமிழகத்திலே வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் நிச்சயமாக அமைக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. மாநிலங்களவை இடம் வேண்டும் அப்படின்றது கூட்டணி பேச்சுவார்த்தையின் போது எதிர்பார்த்தது. பட் இப்போ உங்களுக்கு வந்து மக்களவை தொகுதிகள் மட்டும்தான் ஒதுக்கப்பட்டிருக்கு. இதை பத்தி என்ன கருத்து? ஏறக்குறைய ஒரு மாத காலம் பத்திரிகை சகோதரர்களுக்கு ரொம்ப பொறுமை காத்தீங்க. முதல்ல அதுக்கு என்னுடைய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். டெய்லி தலைமை கழகத்துக்கு வருவீங்க, மேடம் என்னன்னு கேட்டுட்டு இருந்தீங்க. இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டீங்க. நாளைக்கு 1 டே வெயிட் பண்ணுங்க. ஒரு நல்ல செய்தி, வெற்றி செய்தி நாளைக்கு தேமுதிக தலைமை கழகத்தில் உங்களுக்கு அறிவிக்கப்படும் அப்படின்றத நான் சொல்கிறேன். இன்னைக்கு நான் வந்து இங்கே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அலுவலகத்திற்கு வந்திருக்கேன். நாளைக்கு அண்ணன் எடப்பாடியார் அண்ணனும் கூட அவருடைய அனைத்து மூத்த தலைவர்களும் நமது கழகத்திற்கு, நமது அலுவலகத்திற்கு வந்து இந்த கூட்டணி ஒரு மாபெரும் வெற்றி கூட்டணி என்பதை முதல்ல நிரூபித்து நாளைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தியை எங்கள் தலைமை கழகத்தில் உங்களுக்கு அறிவிப்போம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்தேன். இல்லை, தேர்தல் என்றாலே பல முனை போட்டிகள் வருவது சகஜம். ஏற்கனவே எத்தனையோ தேர்தல்களை சந்தித்தவங்க தான் அதிமுகவும் தேமுதிகவும். எனவே எத்தனை போட்டிகள் வந்தாலும் அதை எதிர்த்து அந்த சவால்களை சந்தித்து மாபெரும் வெற்றியை இந்த கூட்டணி நிச்சயம் அமைக்கும் என்று உறுதியாக நாங்கள் நம்புகிறோம். அது ஜெயிக்கும் என்பதையும் தெரிவிச்சுக்கிறோம். ஒருத்தரா அதிக எண்ணிக்கையில கட்சிகள் இருக்கிறதையும் பார்க்க முடியுது. அது ஒரு டஃப்பான ஒரு போட்டியா இல்லைங்க, அப்படி நான் கருதலைங்க. ஏன்னா
இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் அதான் ஒரே வேர்டில் சொல்லிட்டேன், 2011 மறுபடி அந்த வரலாறு வரப்போகுது இந்த தேர்தலில். நான் முதலே சொல்லிட்டேன். அப்பயும் 2 கட்சி தான் இருந்தோம். ஒருத்தர் ஆளும் கட்சியாகவும் எதிர்கட்சியாகவும் சரித்திரத்தை படைச்சோம் 2011. அதனால் இங்கு எத்தனை எண்ணிக்கை என்பது முக்கியம் இல்லை, யார் யார் கூட்டணி சேர்கிறார்கள் என்பதுதான் முக்கியம். எனவே இது ஒரு ராசியான கூட்டணி, நேச்சுரல் அலையன்ஸ், இது ஒரு வெற்றி கூட்டணி. மீண்டும் 2011 வரலாறு தொடரும். பாஜகவுடன் ஏற்கனவே கூட்டணி உறவு உங்களுக்கு இருந்திருக்கு. அப்படி இருந்த போதும் இந்த தேர்தலில் பாஜக கூட்டணி வேண்டாம், அதிமுக கூட்டணி தான் வேணும்ன்ற ஒரு முடிவு எடுத்துருக்கீங்க இல்லையா? அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது காரணம் இருக்கா? இல்லை, நாங்கள் அதிமுக தேமுதிக எல்லாருமே என்டிஏ அலையன்ஸில் நாங்கள்லாம் இருந்தவங்க தான். 2014 நாங்கள் என்டிஏல இருந்தோம், 2019 என்டிஏ அலையன்ஸில் இருந்தோம். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. அவர்களுமே எங்களை எல்லாரோடையும் நட்புணர்வோடு பழகிக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் இந்த முறை எங்கள் கட்சியை சேர்ந்த அனைவரும், எங்கள் மாவட்ட கழக செயலாளர் ஆலோசனை கூட்டத்திலே அனைவருடைய கருத்துமே இந்த முறை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி அமைக்க வேண்டும் என்பதை அனைவரும் உறுதியாக சொன்னாங்க. அதனால் நிச்சயமாக எங்களுக்கு முதலில் எங்களை அப்ரோச் பண்ணதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணன் வேலுமணி அவர்கள், தங்கமணி அண்ணாவை, பெஞ்சமின் அவர்கள், அதே மாதிரி எல்லாரும் வீட்டுக்கு மரியாதை நிமித்தமாக எங்களை சந்தித்து இந்த கூட்டணியை தொடர வேண்டும் என்று அழைத்தார்கள். அந்த மரியாதை நிமித்தமாக எங்கள் கழகத்தின் மூத்த தலைவர்களை நாங்கள் இங்கு அனுப்பினோம். எனவே இந்த உறவு சிறப்பான ஒரு உறவாக, சிறப்பான ஒரு கூட்டணியாக எங்களுக்கு அமைஞ்சது. அனைவருடைய ஒப்புதலோடு இந்த கூட்டணி அமைந்திருக்கிறது. வாழ்த்துக்கள் சொல்றேன். இது தேர்தலுங்க, போட்டி. இதுல யார் வெற்றி தோல்வின்றத மக்கள் முடிவு செய்வாங்க. மக்கள் தான் முடிவு செய்வாங்க. எங்களுடைய கேன்வாசிங் மொத்தமே நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் நல்லது நடக்கின்ற யாரோ அவர்களுக்காக தான் இருக்கும். நாங்க பேசுற ஒரு ஸ்பீச்சுமே மக்களுக்கானதா இருக்கும். நாங்க போகின்ற ஒரு தொகுதியும் அந்த தொகுதி மக்களுக்கு எங்களால் என்ன சிறப்பு செய்ய முடியும் என்பதுதான் இருக்கும். இன்னைக்கு ஒரு தேர்தலின் போட்டியாளர்கள் வரத்தான் செய்வாங்க, எல்லாவற்றையும் சமாளிக்கக்கூடியவர்கள் தான். ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கும் தமிழ்நாட்டிற்கும் எது நல்லதோ அதை தான் எங்களுடைய ஸ்பீச்சா இருக்கும் என்பதை தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க, அதை பார்த்திருப்பீங்க. மீண்டும் நீட் தேர்வு விலக்கு அளிக்கப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. பெட்ரோல் டீசல் கேஸ் விலையெல்லாம் குறைக்கப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. மகளிர் சுய உதவி குழுக்கு 10 லட்சம் தரணும், இப்படி பல அறிவிப்புகளை கொடுத்திருக்காங்க, பார்த்திருப்பீங்க. உங்க கருத்து என்ன சார்? ஏற்கனவே 2021 சட்டமன்ற தேர்தல், 2019 சட்டமன்ற தேர்தலில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டு விட்டாங்களா? 520 அறிவிப்புகளை வெளியிட்டாங்க. எத்தனை அறிவிப்பு நிறைவேற்றிருக்காங்க? ஒருத்தர் கேட்க மாட்டேங்கிறீங்களே. நீங்கள் அவகிட்ட கேள்வி கேட்டால் தானே பரவாயில்ல. நாட்டு மக்களுக்கு தெரியணும்ல. 520 அறிவிப்புகளை அறிவிச்சுட்டு ஏமாற்றி கவர்ச்சிகரமாக பேசி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு எத்தனை அறிவிப்புகளை நிறைவேற்றிருக்கிறாங்க? நீட் தேர்வை என்னென்னலாம் பேசினாங்கல்ல சட்டமன்ற தேர்தல் போது, நாடாளுமன்ற தேர்தல் போது என்னென்னலாம் பேசினாங்க. ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து. எவ்வளோ நாள் ஆச்சு? 3 வருஷம் முடிஞ்சு போச்சு. அப்புறம் விளையாட்டுத்துறை அமைச்சர் அழகாக பேசுகிறார், கவர்ச்சிகரமாக பேசினார். மக்களெல்லாம் ஆஹா ஓஹோ பரவாயில்ல விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆடணுன்னு ரகசியத்தை சொல்லுவார். இது வரைக்கும் ரகசியத்தையே சொல்ல மாட்டேங்கிறார். அது மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட 38 நாடாளுமன்ற இருந்தாங்க. 38 நாடாளுமன்றத்தில் நீட் தேர்வு குறித்து பேசி அழுத்தம் கொடுத்து இதை ரத்து செஞ்சுருக்கணும்ல. அதுக்கு தானே தமிழ்நாடு மக்கள் தேர்ந்தெடுத்து அனுப்பிச்சாங்க. என்ன செஞ்சாங்க? அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், அவர்கள் வெற்றி பெற்றாலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்காது. அது அவர்கள் மத்திய அரசுக்கு காவடி தூக்குகின்ற காட்சி தான் பார்த்துட்டு வரும். எதிர்கட்சியாக இருக்கும்போது கோ பேக் மோடின்னாங்க. ஆளுங்கட்சியாக வந்த பிறகு அங்கே ரத்தன கம்பளம் விரிச்சு வெல்கம் மோடிங்கிறாங்க. ரெட்டை வேடம் போடுகின்ற கட்சி திமுக கட்சி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர் சொன்னதை போல தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் கருதி நாங்கள் நாடாளுமன்றத்தில்
மக்களுடைய குரல் ஒலிக்கும், மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து மக்களுக்கு தேவையான பிரச்சனையை தீர்த்து வைப்போம். அதுதான் எங்களுடைய லட்சியம், எங்களுடைய கூட்டணி லட்சியம் அதுதான். நன்றி, வணக்கம். அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கை விரைவில் வெளியிடப்படும். விளவங்கோடு இடைத்தேர்தல் என்ன சார் முடிவு பண்ணியிருக்கோம்? விளவங்கோடு இடைத்தேர்தல், விளவங்கோடு இடைத்தேர்தலில் எங்களுடைய கழக வேட்பாளர் போட்டியிடுவதற்கு இப்பொழுது அங்கே எங்களுடைய அமைப்புச் செயலாளர் முன்னாள் அமைச்சர் தலவாய் சுந்தரம் அவர்கள் அங்கே இருக்கின்ற கழக நிர்வாகிகளும் அழைத்து பேசிக் கொண்டிருக்கின்றார். அவர் இறுதி முடிவு எடுத்தவுடன் விரைவில் அங்கே வேட்பாளர் அறிவிப்புக்கான அறிவிப்பு வெளியிடப்படும். அது அனைவரும் உங்களை அழைத்து அது அறிவிப்பு வெளியிடும். இப்போ அண்ணனும் பொதுச் செயலாளராக அம்மா இல்லாம சந்திக்கிற முதல் தேர்தல், நானும் பொதுச் செயலாளராகி கேப்டன் இல்லாமல் நாங்களும் சந்திக்கிற முதல் தேர்தல். இந்த இரண்டு கூட்டணியும் அந்த 3 தெய்வங்களின் ஆசீர்வாதத்தோட மிகப்பெரிய வெற்றி பெறும் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்களில் ஒருவனான எடப்பாடி பழனிசாமி பேசுகிறேன்.